நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் நரகாசுர வதம் பற்றி கேட்போம். கிருஷ்ணன் துவாரகையில் தன்னுடைய புத்திரர்கள் பௌத்திரர்கள் அதாவது பிள்ளை பேரன்கள் எல்லோருடனும் சுகமாக எழுந்தருளி இருக்கக்கூடியதான காலத்திலே ஒரு நாள் 3 லோகங்களுக்கும் அதிபதியான இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறி வந்தான். அங்கு துவாரகைக்கு வந்தான். கிருஷ்ணனிடத்திலே பூமி தேவியின் புத்திரனான நரகாசுரன் என்பவன் பல கொடுமைகளை செய்து வருகிறான். லோகநாதா, கிருஷ்ண பகவானே, நீர் இப்பொழுது மனுஷ ரூபத்தில் மனிதனாக இருந்து இந்த லோகத்தில் எல்லோருக்கும் ஏற்படக்கூடியதான கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து வருகிறீர்கள். அதாவது மகரிஷிகளுக்கு ஏற்பட்டதான மகத்தான துக்கத்தையும் அரிஷ்டன், தேனுகன், கேசி, கம்சன், பூதனை முதலானவர்கள் எல்லாரையும் அழித்தீர்கள். குவளையா பீடத்தையும் கொன்று கம்சனையும் கொன்று எல்லோரையும் ரட்சணம் செய்தீர்கள். இந்த 3 உலகத்திலேயுமே யாகங்கள்லாம் நன்றாக நடந்து வருகிறது. தேவர்களுக்கு தடையில்லாமல் அந்த ஹவிர்பாகம் என்று சொல்லக்கூடியதான யாகங்களில் அவர்களுடைய பங்குகளை எல்லாம் பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனாலும் நரகன் அப்படிங்கிறதான ஒரு அசுரன் அவன் பண்ணிட்டு வரக்கூடியதான அக்கிரமங்களை எங்களால் பொறுத்துக்கவே முடியல. தேவரீருக்கும் பூமி பிராட்டியாருக்கும் பிறந்தவன் அந்த நரகாசுரன். அவன் பிராக் ஜோதிஷம் அப்படிங்கிறதான அந்த நகரத்தை ஆண்டு வருகிறான். தேவர்கள் சித்தர்கள் அவர்களுடைய கன்னிகைகளை எல்லாம் அபகரித்து கொண்டு அவன் நாட்டிலே வைத்துள்ளான். வருணனிடம் அழகான ஒரு குடை இருந்தது. அந்த குடையினுடைய நிழலில் இருப்பவர்களுக்கு துயரமே வராது, சுகமாக இருக்கும். அந்த குடையை அபகரித்து சென்றுள்ளான். மந்தரமலையினுடைய சிகரமான மணிபர்வதம் அதையும் எடுத்து சென்று விட்டான். என்னுடைய தாயார் அணிந்திருந்ததான குண்டலங்கள் 2ஐயும் அபகரித்து சென்று விட்டான். அந்த குண்டலங்கள் மிகவும் உயர்ந்தவை. அது அமுதத்தை பெருக்கெடுத்து ஓடச் செய்பவை, அதிசயமான குண்டலங்கள். இப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஐராவதம் என்ற யானைதான். இதையும் அபகரிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். இது எப்பொழுது என்னை விட்டு போகுமோ என்று தெரியவில்லை. அதனால் அவனுடைய அநீதிகளை எல்லாம் தேவரீரிடத்திலே நான் இப்பொழுது விண்ணப்பம் செய்துள்ளேன். தேவரீர் தான் வந்து காப்பாற்ற வேண்டும். இவன் எப்படிப்பட்டவன் என்னால் ஹிரண்யன், ஹிரண்யாட்சன், மதுகைடபன் இவர்களை காட்டிலும் துஷ்டனானவன், மிகவும் கொடியவன். அதனால் அவனிடமிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்திரன் பிரார்த்திக்கிறான். ந ஹிரண்ய ஹிரண்யாக்ஷோ ந மதுர் ந ச கைடபஹ உபமானபதே தஸ்ய त्वच्चक्ति ஜனிதாத்மனஹ. அவனுக்கு எப்படி அப்படி பலம் வந்தது அப்படின்னு கேட்டால் தேவரீருடைய வீரியத்தினால வந்தது அப்படிங்கிறான். தேவரீருக்கும் பூமி தேவிக்கும் பிறந்ததால் அப்படி பராக்கிரமசாலியாக அவன் இருக்கிறான் அப்படின்னு காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். இந்திரன் சொன்னதை கேட்டதான கிருஷ்ணன் உடனே ஒரு மந்தஸ்மிதமாக ஒரு புன்னகை செய்கிறான். அந்த புன்னகைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ நரகாசுரன் வந்து இவங்களை கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து சுயநலமாக வந்து என்னை காப்பாற்றணும்னு தேவலோகத்திலேருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்து என்கிட்ட வந்து இப்படி வேண்டி நிற்கிறான். ஏன்னா இவன் காரியம் முடிஞ்சவுடனே அடுத்த நிமிஷம் வந்து இவன் என்ன மதிக்க மாட்டான். காரியாந்தே அப்பிரயோஜகாக, இந்த உலகத்தில் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய விருப்பம் நிறைவேறுத்துன்னா உதவி செஞ்சவாளை மறந்துடுவா, அவளை நினச்சி பார்க்க மாட்டா. அதை இங்கே இந்திரன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நரகாசுரனை வதம் பண்ணின பிற்பாடு
தேவலோகத்துக்கு போய் அந்த பாரிஜாத மரத்தை நான் அபகரிக்க போகிறேன். அந்த சமயத்தில் இந்த இந்திரன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டால், இப்போ உதவின்னு நின்னவன் நான் பண்ண உதவியை மறந்து என்கிட்டே சண்டை போட வந்துடுவான் அப்படின்னு அவன் புன்னகை செய்ததாக பெரியவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள். இதையே ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். அதாவது மிகவும் சுயநலமானவன் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோருமே சுயநலமானவர்கள் அப்படிங்கன்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். பேணலம் இல்லா அரக்கர் முன்னீர பெரும்பதிவாய் நீ நகர் நீளறி வைத்தருளாய் என்று நின்னை விண்ணோர் தாழ் நிலம் தோய்ந்து தொழுவர் நின்மூர்த்திவல் கூற்றினொல் ஒன்று காணலுமாங்கொல் என்று வைகள் மாலையும் காலையுமே. இங்கே பூலோகத்தில் காலை வச்சா மனுஷ நாற்றம் அடிக்கிறதேன்னு காலை வைக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாளாம் தேவர்கள்லாம். ஆனால் தங்களுடைய காரியங்களை சாதிக்கணும், அதை சாதிச்சுக்கணும் அப்படின்னா பூமியில் வந்துடுவாளாம். அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார். அவள் பூமியில் கால் பதியும்படியாக லங்காபுரியை எரிக்கணும், ராவணன் ரொம்ப கெடுதல் பண்ணுறான் அப்படின்னு பிரார்த்திப்பாளாம். இந்த மாதிரி அவளுக்கு கட்டம் வரும்பொழுதெல்லாம் பகவானிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவா அந்த பகவானுடைய திருமேனி அழகில் ஈடுபட மாட்டாளாம், அந்த சௌந்தரியத்தில் ஈடுபட மாட்டாளாம். இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுமினேன்னு பல்லாண்டு பாடனவன் இந்த பல்லாண்டு பாட மாட்டாளாம், அவனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். அவனுடைய வீர தீர பராக்கரங்கள்லாம் போற்றி புகழ மாட்டான். இவா காரியம் முடிஞ்ச உடனே ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம், நான் தான் ஈஸ்வரன், நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கர்வப்பட்டு போயிடுவாளாம். இப்படி தெரியக்கூடியவர்கள் இந்த தேவர்கள் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்படி தேவேந்திரன் தன்னலம் உடையவன், சுயநலம் உடையவன். இவன் வந்தான் அப்படிப்பட்டதான தன் காரியத்துக்காக வந்தவனை கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், இவன் திரும்பினவன் இவன் காரியம் முடிஞ்சவனே நம்மளை மதிக்க போகிறதில்ல, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொடுக்காம அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுறாராம். என்ன அனுக்கிரகம் பண்ணுறார் அப்படின்னா அவர் ரட்சிக்கிறார். அதாவது அந்த இந்திரனை சரி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நரகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறாராம், இந்திரனை தேவலோகத்துக்கு போன்னு சொல்லிட்டு. இப்படி பக்தர்களையும் அடியார்களையும் ஆசிரியர்களையும் காப்பாற்றுவதற்கு அவன் விரைந்து செயல்படக்கூடியவன் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. இப்போ இந்திரனை அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணுறார் கிருஷ்ணன், பிராக் ஜோதிஷபுரத்துக்கு கிளம்புறார். அது நரகாசுர பட்டணம். அங்கே வேகமாக போகிறதுக்காக வைணதேயனை ஸ்மரிக்கிறார், நினைக்கிறார். வைணதேயனை நினைச்ச உடனே வைணதேயன் உடனே வரான், ரொம்ப வேகமாக வரார் வைணதேயன். அதாவது தனக்கு சுவாமியான கண்ணன் அவனை சேவிக்கணும்னு ஆசையோடு வராராம். அந்த உள்ளுக்குள்ள அப்படியே மனசில் அவ்வளோ சந்தோஷம். அவருடைய அந்த உடல் அப்படியே மயிர்கூச்சரியெல்லாம் ஏற்படுறதாம். அப்படியே ரெக்கைகளை வீசிண்டு அப்படியே வராராம். அந்த வீசுகிற அந்த ஒலி, அந்த சப்தங்கள்லாம் வேதங்களாக ஒலிக்கிறதாம். அப்படியே அந்த வேத ஒலிகளோடு அப்படியே வரார். அந்த வேத சப்தங்களானது 3 லோகத்துக்கும் பரவுறது. அந்த 3 லோகங்களில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகிறது. அப்படி 4 வேதங்களையும் உண்டு பண்ணக்கூடியவர். அப்படி சப்திக்க ரக்கையை அப்படியே இது பண்ணிட்டு வரார் வைணதேயன். பக்ஷமாருத கோஷேன திரைலோக்கிய துரிதச்சிதா சதுர்நாமிவ வேதானாம் சம்பூதிமிவ பாவயன்னே. இப்படி வேதமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் வைணதேயன், வேதாத்மான்னு பேர். இதை கம்பன் அழகாக வர்ணிக்கிறார். சீதங்கொள் வேலை அலைந்த சிந்த சீதங்கொள் வேலை அலை சிந்த ஞாலம் இருள் சிந்த வந்த சிறையால் வேதங்கள் பாட உலகங்கள் யாவும் வினை சிந்த நாகமெலியே அப்படிங்கிறார். குளிர்ந்ததான கடல், அந்த காற்று கடல் அலைகள் குளிர்ச்சியாக வீச இந்த கருடனுடைய திருமேனியான அந்த பிரகாசம் அதை உலகத்தில் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போக்கடிக்கிறது.
அந்த சிறகுகள் ஸ்வரத்தோட வேதத்தை அப்படியே கோஷிக்கிறது. உலகங்களில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகிறது. இந்திரஜித் கட்டிய நாகபாசங்கள் அப்படியே அவிழ்ந்து விட கருடன் வந்தான் அப்படின்னு கம்பன் கவி பாடுகிறார். அப்படிப்பட்டதான கருட வாகனத்தில் சத்யபாமாவோட சேர்ந்து தானும் ஏறி பிராக்ஜோதிஷபுரம் போகிறான் கிருஷ்ணன். மற்றவை நாளை கேட்போம்.